நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல இருந்து பாத்தீங்கன்னா டிரைவருடன் கூடிய நடத்துனர், ஓட்டுநருடன் கூடிய நடத்துனர் நேருக்கு வந்து கால்பர் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, சார் கண்டக்டர் லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு, ஆனால் டிரைவிங்குள்ள அந்த ஹெவி லைசன்ஸ் என்கிட்ட கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டவுட் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் செக்யூரிட்டி எப்படி வாங்கணும், இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு 21/3 கொடுத்துருக்காங்க. 21/1 வரையா இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்குது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக இந்த வெப்சைட்ல போயிட்டு முதல்ல அவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை நல்லா ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க, நல்லா படிங்க. படிச்சு பார்த்துட்டு அவசரப்பட்டு அப்ளை பண்ண வேண்டாம். என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் சான்றிதழ்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல பாருங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப் வந்து நம்ம வந்து ஏற்படுத்தியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் எல்லாமே பதிவு பண்ணி முடிச்சுட்டு இப்போ இருந்தே நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதில் உங்களுக்கு வந்து ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோ எல்லா தகவலும் வந்து நாங்கள் அதில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவோம். நீங்கள் அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கங்க. கண்டிப்பாக அந்த எக்ஸாமில் நீங்கள் உறுதியாக பாஸ் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் எந்த ஒரு கரெக்ஷன் இல்லாமல் கரெக்டாக பண்ணிடுங்க. இந்த தொழில்நுட்ப உதவி மையம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 044477490002 அப்படிங்கிற இதுக்கு வந்து உங்களுடைய டவுட்டை வந்து கேட்டுருங்க. இந்த டவுட்டுக்கு இந்த நம்பர்லேயே நீங்கள் கால் பண்ணி கேட்டால் உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருவாங்க. இந்த கரெக்டான ப்ரோசஸிங் சென்டரில் போயிட்டு, ஏன்னா அவங்க கரெக்டாக பதிகிற மாதிரி உள்ள எந்த சென்டர்னு பார்த்து கொஞ்சம் தொலைவில் இருந்தாலும் அந்த எந்த சென்டரில் கரெக்டாக பதிவாங்க அப்படின்ட்டு ஒரு வாட்டி கேட்டுட்டு அங்கே போய் பதிவு பண்ணுறதுக்கான இதை வந்து பார்த்துக்குவேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல விளம்பரம். ஃபர்ஸ்ட் இந்த விளம்பரத்தை ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து ரீட் பண்றதில்ல, ரீட் பண்ணாதனால தான் டவுட் வந்து அதிகமாகுது. பார்த்தீங்க அப்படின்னா 8 போக்குவரத்து கழகத்தினுடைய பெயர் கொடுத்துருக்காங்க. மாநகர் போக்குவரத்து கழகம் MTCன்னு சொல்லுவாங்க. அடுத்து அரசு விரைவு போக்குவரத்து கழகம் சென்னை, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் விழுப்புரம் மற்றும் கும்பகோணம், சேலம், கோவை, மதுரை, திருநெல்வேலி, மொத்தம் 8 கழகங்களோட பெயர் கொடுத்துருக்காங்க. பதவியோட பேரே ஓட்டுநருடன் கூடிய நடத்துனர்னு கொடுத்துட்டாங்க. ஓட்டுநர் தனியா இல்ல நடத்துனர் தனியா அப்படி கேட்கல, ஓட்டுநருடன் கூடிய நடத்துனர் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அதனால இந்த 2 லைசன்ஸ் கண்டிப்பா உங்கள்கிட்ட இருக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இது வந்து எவ்வளவு போஸ்டிங் பாத்தீங்கன்னா 3274 போஸ்டிங் இருக்குது. மாநகர் போக்குவரத்து கழகம் சென்னைக்கு வந்து 364 போஸ்டிங்கும், அரசு விரைவு போக்குவரத்து கழகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 318 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மண்டலங்களா பார்த்தாங்க அப்படின்னா விழுப்புரம் மண்டலத்துக்கு வந்து 322 போஸ்டிங்கும், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கும்பகோணத்துக்கு வந்து மொத்தம் 756. அதுல வந்து கும்பகோணம், நாகப்பட்டினம், திருச்சி, காரைக்குடி, புதுக்கோட்டை, கரூர் அப்படிங்கிற மாதிரி ஊர்கள்லாம் வந்துடுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சேலத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 486. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கோவை மண்டலத்துல வந்து 344, மதுரை மண்டலத்துல 322, திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி சேர்த்து 362. இதுல எந்த மண்டலம் வந்து உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறத ஒரு வாட்டி பார்த்துட்டு, எங்க போஸ்டிங் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. இனர் சுழற்சி கம்யூனிட்டி வைஸா அவங்க வந்து நடைமுறைப்படுத்துவாங்க. குறைஞ்சபட்ச வயசு வந்து 1/7/2025 அன்னைக்கு 24 வயசு பூர்த்தி அடைஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு வாட்டி நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி தான் கொடுத்துருக்காங்க. அதனால நீங்க வந்து 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். இதுல முக்கிய தகுதி என்ன கட்டுறதுனா ஹெவி லைசன்ஸ், ஓட்டுநர் உரிமம். அதுல வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 18 மாசங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஹெவி லைசன்ஸ் அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்டு சர்டிஃபிகேட் வந்து நியரஸ்ட்ல இருக்கிற உங்க டிரைவிங் லைசன்ஸ் ஸ்கூல்ல போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் தேவை, நீங்க எங்க வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் எங்க வாங்கணும்னு சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த கண்டக்டர் லைசன்ஸ், சரிங்களா, 1/1/2025க்கு முன்னாடி வாங்கினதா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னைய பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அதிகமான கண்டிஷன்ஸ் வந்து இந்த இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஏன்னா அதனாலதான் போட்டியாளர் வந்து அதிகம், சரிங்களா. உயரம் வந்து 160 சென்டிமீட்டர், எடை வந்து 50 கிலோகிராம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல ஹைட்டும் பாக்குறாங்க, சரிங்களா. உடல் தகுதி தெளிவான கண் பார்வை உடையவராக வேண்டும். எந்த விதமான உடல் பிசிக்கல்
ஏதாவது குறைபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலம் அடிக்கடி அப்ரண்டிஸ் ட்ரைனிங் மாதிரி கொடுக்குறாங்கல்ல, அந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங்ல பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு குறைஞ்சபட்ச வயது 24 மற்றும் 18 மாதம் முன்மதுவும் 500 பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த அப்ரண்டிஸ் ட்ரைனிங் முடிச்சிருந்தாங்களா அவங்களுக்கு இந்த ஏஜோ அதே மாதிரி இந்த முன் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்ரண்டிஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா. அதுல போய் நிறைய பேர் கலந்துக்கிறது இல்லை. ஆனா அதுல போய் இனி வருங்காலங்கள்ல அந்த மாதிரி போய் கலந்துக்குங்க கண்டிப்பா. இதுக்கோட ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, அதையும் நல்லா பார்த்துக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் எழுத்து தேர்வு, செய்முறை தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 இதுக்கும் உங்களுக்கு வந்து கின்ஸ் வந்து கொடுப்போம். அதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாமோட டீட்டெயில்ஸு, ப்ராக்டிக்கலு, அதாவது ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ இது எல்லாமே அரசு பஸ் அப்படிங்கிற இந்த வெப்சைட்லயே பார்வையிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஹால் டிக்கெட்டு இது எல்லாமே உங்களுக்கு இந்த வெப்சைட்ல தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். எக்ஸாம் பேட்டர்ன்லாம் நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன்லேயே எக்ஸாமோட பேட்டர்ன் எந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு சரிங்களா. இதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு மாடல் கொஸ்டின் அது மாதிரி இந்த சிலபஸ் பிரகாரம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து உங்களுக்கு இந்த சேனல்லையும் வீடியோ போடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் இது டெலகிராம் குரூப்லையும் உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து கொடுத்துருவோம். பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஆ வந்து பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் மொழி தகுதி தேர்வு மதிப்பீட்டு தேர்வுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 50 வினாயன் 1 முதல் 50 வரை. அதில் வந்து 20 மதிப்பெண்கள் கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பகுதி ஆவணா வந்து பொது அறிவு 51வது கொஸ்டின்லேருந்து 70 வரை. அதில் வந்து ஒரு 20 மதிப்பெண்கள். அதுக்கடுத்து பகுதி வந்து தொழில்முறை திறனறிவு தேர்வு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 71லேருந்து 100 வரை. அதில் ஒரு 30 மார்க்கு சரிங்களா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர் செயல்முறை தேர்வு வந்து ஒரு 80 மார்க் இருக்கும். நேர்காணல் வந்து ஒரு 20 மார்க்கு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 மார்க்கிட்ட இந்த இது வந்து இருக்குது. அதனால ரொம்ப இந்த எழுத்து தேர்வு தான் உங்களுடைய மதிப்பெண்ணை வந்து கூட்டும். அதனால இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, சியில் நீங்கள் கண்டிப்பாக நிறைய மார்க் எடுக்கணும். அதுக்கு நம்ம டெலிகிராம் சேனல் மூலமா நீங்க உங்களுக்கு அதிகமான பிடிஎஃப் கொஸ்டின்ஸ் மெட்டீரியல் எல்லாமே கொடுக்குறோம். நீங்க படிச்சு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.